Hello guys, இன்னைக்கு chapter 3ல exercise 3.7 பார்க்க போறோம். அதுல third sum, ஓகேவா? இதுல நம்ம third sum பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏற்கனவே நான் எழுதி வச்சிருக்கேன். One number is 7 times another if their difference is 18. Find the number. இது உங்களுக்கு கிளியரா புரியாது. இங்க என்ன கொடுத்திருக்காங்க நம்ம போன சாப்டர்ல பார்த்தோம். ஒரு வேரியபிளை கொடுத்துட்டு அதை நம்மளை சால்வ் பண்ண சொன்னாங்க. ஆனால் இப்போது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரு இது கொடுத்துட்டு நம்ம வேரியபிள் ஃபார்ம் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கொஷினை நம்ம புரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒன் நம்பர் இஸ் 7 டைம்ஸ். அப்போ ஒரு நம்பர் வந்து 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி நெக்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இஃப் தேர் டிஃப்ரென்சஸ், இந்த நம்பருக்கும் 1 நம்பருக்கும் அந்த அனதர் நம்பருக்கும் எத்தனை டிஃப்ரென்ஸ், 18 டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 18 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த நம்பரை நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபைண்ட் பண்ணலாமா? ஓகே. ஒன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு அனதர் நம்பர். ஓகேவா? இப்போ ஒரு நம்பர் அண்ட் 7 டைம்ஸ் மல்டிப்ளைட் பை another number. ஸோ இந்த another நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 7x அப்படின்னு வரும். ஒன் நம்பர் இஸ் எவ்வளோ 7x. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 18ன்னு சொன்னோன்னா, ஸோ அந்த 18 7x மைனஸ் 6. இது எப்படி இன்னொரு எக்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெண்டு கண்டுபிடிக்கணுமா, அப்போ நம்ம 2x எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தான் 2x எடுத்திருக்கேன். இப்போது 7x மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18. ஓகேவா? இப்போது இது எப்படி 6x நீங்கள் போட்டிங்க அப்படின்னு ஒரு டவுட் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா 7x மைனஸ் 1x எப்படி நீ 1 சொல்லலாம்? அதாவது ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி எந்த ஒரு நம்பரும் இல்லை அப்படின்னா அங்கே நம்ம என்ன பண்ணணும், 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? அப்போது 7லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 6, அந்த எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ கிளியரா? கிளியர். 18 இஸ் ஈக்குவல் டு 18. ஓகேவா? எக்ஸ் இந்த பக்கம் எக்ஸ் வச்சுக்கலாம், அந்த பக்கம் 6 எடுத்துகிட்டு போயிடலாம். 18 அப்படியே போட்டுக்கிட்டு இந்த இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் அந்த பக்கம் போச்சுன்னா என்னவா மாறும், டிவைடாக மாறும். அப்போது 6/1 18/6. ஓகேவா? இப்போது நம்ம 6 டேபிளில் 3 டைம்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணலாம். 6 1s are 6, 6 3s are 18. ஓகேவா? இப்போ எக்ஸோட ஒரு வேல்யூ 3 அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே. இதில் என்ன அப்படின்னா, இதில் பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 3. நீங்கள் எப்படி 7 இன்ட்டு 3 போட்டிருக்கீங்க? அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது 7ஓட அனதர் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் தான் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். நம்ம ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, இந்த நம்பரை வச்சு நம்ம இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா 7 இன்ட்டு 3, 7ஓட 3 மல்டிப்ளை பண்ணால் 21. அப்போ எக்ஸோட வேல்யூ 21. ஓகே. இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்காக நான் 4th சம் எடுத்துகிட்டு வரேன். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெற்றிருப்பது இரா கமலேக்கா. டாடா, பை பாய்.